நமஸ்காரம். பெரியவா டிவோட்டிஸ் எல்லாருக்கும் அனந்த கோடி நமஸ்காரம். என்னுடைய லைஃப்ல நடந்த சில எக்ஸ்பீரியன்ஸஸை, பெரியவாளுடைய எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன் இன்னைக்கு. என் பேர் லக்ஷ்மி விஸ்வேஸ்வரன். அட் ப்ரெசன்ட் நான் நியூ ஜெர்சியில இருக்கேன். என்னுடைய பொன்னாத்துல இருக்கேன். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லணும்னு அவ ஆசைப்பட்டா. ஸோ நான் ஐ எம் டெல்லிங் திஸ். என்னுடைய அப்பா அம்மா எல்லாரும் தமிழ்நாட்டுல திருச்சி பக்கத்துல இருந்தவா. பக்கத்துல கிராமவா, பூர்வீகம். ஆனா திருச்சி பேஸு. அதே மாதிரிதான் எங்க மாமனார் மாமியார் 2 பேருக்கும். எங்க அப்பாவோட எக்ஸ்பீரியன்ஸ்னு ஃபர்ஸ்ட் பார்த்தாக்க 1960s இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ எங்க அப்பா, எங்க அண்ணாக்கு கல்யாணம் நிச்சயமா இருந்தது. எங்க அப்பா பெரியவாள்கிட்ட சொல்லி ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்லிட்டு பெரியவாளை இளையாத்துங்குடி பக்கத்துல இருந்தாவா. இளையாத்துங்குடி பக்கத்துல போய் தரிசனம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு போயிருந்தா. அப்போ பெரியவா கேட்டா எங்க அப்பாவை, உங்க பையன் எங்க வேலை செய்யறாங்கிறத கேட்டா. எங்க அப்பா ஹெச்ஐல வேலை செய்யறான் அப்படின்னு சொன்னா. பெரியவா திருப்பி எங்க வேலை செய்யறான் சொல்லு அப்படின்னாரு அவர். எங்க அப்பா சரி, அவருக்கு காதுல சரியா விழல போல் இருக்கு, நம்ம இன்னும் சத்தமா சொல்லலான்ட்டு ஹெச்ஐல வேலை செய்யறான்னு இன்னும் ஒரு படி மேல சொன்னார். திருப்பி பெரியவா அவன் எங்க வேலை செய்யறான் அவன் பையன்னு கேட்டார். எங்க அப்பா மறுபடியும் அவர் காதுல விழல போல் இருக்கு, சரியா நம்ம சரியா சொல்லல போல் இருக்கு, நீ இன்னும் சத்தமா கிளியரா ஹெச்ஐல வேலை செய்யறான். அதோட பெரியவா விட்டுட்டா. எங்க அப்பாவுக்கும் தெரியல ஏன் இப்படி கேட்டான்னு. ஒரு வேளைய நம்ம சரியா சாதாரணமா காதல் விழல, நம்ம சரியா சொல்லல போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். ராத்துக்கு வந்துட்டார். த நெக்ஸ்ட் டே அவர் பெங்களூருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்சது. எப்ப அவர் உங்க பையன் எங்க வேலை செய்யறான்னு கேட்டாரோ அதே டயத்துலதான் எங்க அண்ணா ஹெச்ஏஎல் வேலையை விட்டுட்டு வேற ஃபேர்ம்ல ஜாயின் பண்ணிருந்தான். இதை கேட்டபோது எங்க அப்பாவுக்கு ரொம்ப புல்லரிச்சு போச்சு. பெரியவா எப்படி ஒரு ஞான திருஷ்டியில கேட்டிருக்கா பாரு அப்படின்னு. அதுக்கப்புறமா எங்க அம்மா இதுவும் 1960s தான் நினைக்கிறேன். எங்க அம்மா எங்க அப்பா எல்லாரும் சேர்ந்துட்டு ஒரு பெரிய குரூப்பா பெங்களூர்ல இருந்து நிறைய எல்லாத்தையும் கலெக்ஷன் பண்ணி பெரியவாளுக்கு ஐ திங்க் பாத பூஜையா அந்த சுஹாசினி பூஜை பிக்ஷ சம்திங் ஏதோ ஒரு பெரிய பூஜை பண்ணிட்டு வந்தாவா. கார்ல ஒரு வேன் எடுத்துன்னு போய் 10-12 பேரா சேர்ந்து பண்ணிட்டு வந்தா. அவர் 2-3 நாளைக்கு அங்க இருந்து பண்ணிட்டு ரொம்ப நல்லா நடந்தது அப்படின்னு சொன்னா. சரி, திரும்பி வர்றதுக்கு பெரியவாள்கிட்ட உத்தரவு வாங்கிக்கிறதுக்காக அவ பெரியவாள்கிட்ட போயிருக்கா. அப்ப பெரியவா எல்லாருக்கும் குங்குமம் கல்கண்டு பிரசாதம் கொடுத்து அனுப்பிச்சா. எங்க அம்மா வரிசையில போகும்போது எங்க அம்மாக்கு மாத்திரம் ஒரு சின்ன ஒரு மஞ்சளை கொடுத்து, நீ போய் இறங்குற மட்டும் இந்த மஞ்சளை நீ கையில வச்சுக்கோ, ஆத்துக்கு போற மட்டும்னு சொல்லி கொடுத்தார். எங்க அம்மாக்கு புரியல என்ன இப்படி சொல்றானேன்னு. ஸோ அந்த காலத்துல பேகு ஹேண்ட்பேக் எல்லாம் ஒண்ணு கிடையாது. எங்க அம்மா தலைப்புல அந்த மஞ்சளை முடிஞ்சிருந்து திரும்பி வந்தா. அந்த வேன்ல திரும்பி வந்துட்டு ஆத்துக்கு வந்துட்டு அந்த மஞ்சளை அவுத்து சுவாமி கீழே வச்சுட்டு வெளியில வந்தா. அப்புறம் குளிக்கிறதுக்கு போன போது அம்மா ஆத்துல இல்லை அப்படின்னு தெரிஞ்சுது. இது எங்க அம்மாக்கு ரொம்ப அதிசயமா இருந்தது. ஆக்சுவலி எங்க அம்மா மெனோபாஸ் எல்லாம் கடந்து ரொம்ப நாள் ஆனவதான். ஆனா கூட இது நடக்க போறதுன்னு பெரியவாளுக்கு தெரிஞ்சுண்டு பெரியவா பிரசாதம் கொடுத்து அந்த பிரசாதம் எல்லாம் பரிசுத்தமா எல்லாருக்கும் அவ கலெக்ட் பண்ணவ எல்லாருக்கும் அந்த பிரசாதம் போய் சேரணுங்கிற எண்ணம் பெரியவாளுக்கு இருந்து எங்க அம்மாக்கு அந்த ரக்ஷையா அதை கொடுத்து காப்பாத்திருக்காத. இதுவும் எங்க அப்பா அம்மா ரொம்ப வியந்து போன ஒரு விஷயம். அதுக்கப்புறமா 1958 நான் சின்னவளா இருக்கிற போது எங்க அம்மா பெரியவாள்கிட்ட அழைச்சின்னு போயிருக்கா மெட்ராஸ்ல. அப்ப அவருக்கு உடம்பு சரியில்லை, என்ன படுத்துட்டு இருந்தார். அப்ப எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, சும்மா நாங்க பார்த்துட்டு பெரியவாளை பார்த்துட்டு வந்தோம். ஆனா டு சம் எக்ஸ்டென்ட் அது பெரியவா கொஞ்சம் மனசுக்குள்ள போனானிக்கு. அதுல அதுக்கப்புறமா 1978 ஆர் சம்திங் நானும் எங்க ஹஸ்பண்டும் பெரியவாளை பார்க்கறதுக்கு போனோம் காஞ்சிபுரத்துக்கு. அப்ப பெரியவா அங்க இல்ல, எங்கேயோ சுங்குவா சத்திரம் போனானோ அங்க போனோம். அதுக்கப்புறமா ஏதோ இன்னொரு இடத்துக்கு போனானோ அங்க போனோம். அங்க போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம்.
அங்க பரிசீலனை பண்ணும்போது கால அலமிக்க போகும்போது ஒரு குளத்துல நான் அந்த வழுக்கி கடகடன்னு விழுந்துட்டேன். அந்த 9 கட்டிட்டு என்னால சமாளிக்க முடியாத. பட் ஸ்டில் அது என்னமோ என்ன யாரோ காப்பாத்தின மாதிரி இருந்தது. நான் ஐ கேம். அதுக்கப்புறமா பெரியவா தரிசனம் நன்னா ஆச்சு. ஐ கேம் பேக். நல்ல தரிசனம் வாங்கிட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் கழிச்சு, அது மட்டும் நான் பெரியவாளை தரிசனம் பண்ணல. பெரியவாளா எனக்கு கல்யாணம் ஆகி நான் ராணிப்பேட்டுக்கு வந்தேன். ராணிப்பேட்டுக்கு வந்தபோது காஞ்சிபுரம் கிட்டக்க இருந்தது. சோ நிறைய விஷயம் பெரியவாளை போய் அப்பப்ப தரிசனம் பண்ணியிருக்கேன். நான் தரிசனம் பண்ணும் போதெல்லாம் அப்பெல்லாம் பெரியவா கிட்ட போய் பேசணும் அந்த மாதிரி எல்லாம் எனக்கு தெரியாது. ரொம்ப பயப்படுவேன் நான். பெரியவா எட்டி நின்னுண்டு கைகள்லாம் நடுங்கும் எனக்கு. பெரியவாள்கிட்ட என்ன கேட்கறது என்னன்னு தெரியாது. எட்டி இருந்து பார்த்துட்டு வந்துடுவேன் தரிசனம். அவருடைய பூஜையை பார்த்திருக்கேன், நிறைய நடந்திருக்கு. அப்புறமா எங்க ரொம்ப வருஷம் கழிச்சு, ஆனா பெரியவா இவ்வளவு தூரம் என்ன அஃபெக்ட் பண்ணினதுக்கு இல்ல, மனசுக்குள்ள அவ்வளவு விழல எனக்கு. அப்பெல்லாம் எது பெரியவா மகான்கிற ஒரு எண்ணத்தோட நான் போயிட்டு இருந்தேன். அப்புறமா 2013 அப்புறமா எங்காத்துல அவருடைய ஹெல்த் ப்ராப்ளம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. என்னுடைய 3 குழந்தைகளும் யூஎஸ்ல இருந்தா. சோ நாங்க தனியா இருந்தேன். சோ குழந்தைகள்லாம் என்ன ஃபீல் பண்ணா, நீங்க அங்க இருக்க வேண்டாம், இங்க வந்துருங்கோன்னு எங்களை ஃபோர்ஸ் பண்ணி இங்க அழைச்சிட்டு வந்தா. எங்காத்துல அவருக்கு ரொம்ப ஹெல்த் ப்ராப்ளம் ஜாஸ்தி ஆகிட்டே வந்தது. இந்த ஹெல்த் ப்ராப்ளத்தோட நாங்க கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணி கிரீன் கார்டு கிடைச்சி 5 வருஷம் ஆகி எங்களுக்கு யூஎஸ் சிட்டிசன்ஷிப் கிடைக்கிற நிலைக்கு வந்தோம். நாங்க அப்ளை பண்ணி கிடைக்கணுங்கிற நிலைக்கு வந்தோம். அப்போ யூஎஸ் சிட்டிசன் கிடைச்சாதான் நாங்க இங்க இருக்கிற முடியும். சில அட்வான்டேஜ் எல்லாம் எங்களுக்கு மெடிக்கல் அட்வான்டேஜ் எல்லாம் கிடைக்கும். இல்லைன்னா இங்க இருக்கிறது ரொம்ப குழந்தைகளுக்கு சிரமம், எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு. சோ சப்போஸ் யூஎஸ் சிட்டிசன் கிடைக்கலன்னா நாங்க இந்தியாவுக்கு தான் போகணும். இந்தியாவுக்கு போனா அங்க தனியா இருக்கணும். அதுவும் நிலைமை கஷ்டம் எங்க அவர் வச்சுட்டு இருக்கிறது. சோ எப்படியான யூஎஸ் சிட்டிசன்ஷிப் கிடைக்கணும்னு ரொம்ப பாடுபட்டு somehow I got it. ஆக்சுவலி யூஎஸ் சிட்டிசன் வாங்குறதுன்னா ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணணும். அந்த இன்டர்வியூல 100 கொஸ்டின் அபவுட் அமெரிக்கன் சிவிக் ஜியோகிரபி, இது சம்பந்தமா நிறைய 100 கொஸ்டின் இருக்கு. அதை படிக்கணும். For all people, most of the people, it is very easy. But எங்காத்துல அவருடைய ஹெல்த் கண்டிஷனுக்கு இது ரொம்ப கஷ்டம். இது அவருக்கு எஸ் காட் மெமரி லாஸ் கொஞ்சம் இருந்தது, டிப்ரெஷன் இருந்தது, ஆங்ஸைட்டி இருந்தது. தெர் ஆர் சோ மெனி ப்ராப்ளம்ஸ். வெளியில சொல்ல முடியாது, நிறைய ப்ராப்ளம் அவருக்கு இருந்தது. அதனால அவருக்கு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சு இன்டர்வியூல போய் ஆன்சர் பண்றது ரொம்ப கஷ்டம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க அவ சொல்றது உங்களுக்கு காதல விழணும். ஹியரிங் ப்ராப்ளம் இருந்தது இவருக்கு, காதல் விழாது. அப்படி காதல் விழுந்தாலும் அவளோட ஆக்சென்ட புரிஞ்சுட்டு இவர் பதில் சொல்லணும். தட் இஸ் ஆல்சோ டிஃபிகல்ட். சோ இது எப்படி அப்படி இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் கரெக்டா ரிமெம்பர் பண்ணி சொல்லணும், இதுவும் கஷ்டம். சோ சிட்டிசன்ஷிப் எங்காத்துல அவருக்கு கிடைக்கிறது கஷ்டமே. என்ன பண்றதுங்கிற சிச்சுவேஷன்ல என்னுடைய பொண்ணு டாக்டர் இங்க. சோ அவ டாக்டர் மேலமா கன்சர்ன் டாக்டர் மூலமா நிறைய சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வாங்கி அதை அட்டாச் பண்ணி நாங்க அனுப்பிச்சோம் அவளுக்கு. அவ ஃபர்ஸ்ட் ஒரு டாக்டர் ரிஜெக்ட் பண்ணிட்டா. பெரியவா கருணையினால எங்களுக்கு சடனா இன்னொரு டாக்டர் நான் பண்ணி தரேன்னு சொல்லி அவர் எல்லாம் பண்ணி நாங்க அப்ளிகேஷன் அனுப்பிச்சோம். எங்காத்துல அவருக்கு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்தது. அப்புறமா சிட்டிசன்ஷிப்புக்கு இன்டர்வியூ டேட்டும் கொடுத்தா. ஸோ அன்னைக்கு நாங்க கிளம்புறதாக இருந்தோம். பட் என்ன ஆச்சுன்னா, நாங்க இன்டர்வியூக்கு நாளைக்கு நான் ஸ்மரணை பண்ணிண்டே இருந்தேன். பெரியவா பெரியவா பெரியவா, உங்க கையில தான் இருக்கு, உங்க கையில தான் இருக்கு, எங்களை எப்படியானு காப்பாத்துங்கன்னு நான் ஸ்மரணை பண்ணிண்டே இருந்தேன். இன்டர்வியூக்கு நாளைக்கு அவருக்கு கம்ப்ளீட்டா ஹி பிகேம் நார்மல். சாதாரணமா எப்படி ஒரு இருப்பாளோ, அவர் ஆபீஸ்ல வேலை செஞ்சிருந்த போது எப்படி இருந்தாரோ அதே லெவலுக்கு வந்தார். நிறைய படிச்சார். அந்த கொஸ்டின் ஒரே நாளைக்கு தான் படிச்சார். ராத்திரி எல்லாம் படிச்சார். ராத்திரியே சஹஸ்ரநாமம் சொல்லி அவருக்கு என்னென்ன பூஜை பண்ணுவாரோ அதை பண்ணினார். மறுநாள் காத்தால எழுந்தேன் படிச்சார். அந்த பூஜையெல்லாம் பண்ணினார். ஹி பிகேம் வெரி நார்மல்.
சோ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது. பெரியவா கருணையினால இவரும் நார்மல் ஆயிட்டா, நம்மள அப்ளையும் பண்ணியிருக்கோம். சோ அந்த இன்டர்வியூல இருந்து இவருக்கு எக்ஸம்ஷன் கிடைக்கணும், நம்ம நிறைய சர்டிபிகேட்ஸ் எல்லாம் டாக்டர் சர்டிபிகேட்ஸ் கொடுத்திருக்கோங்கிற நம்பிக்கையில போனோம். சோ அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால சாதாரணமா இன்டர்வியூ பண்றவா இன்டர்வியூ எடுத்துக்கிறவா அவ 2 பேர் தான் அந்த ரூம்ல இருக்கலாம். எங்காத்துல அவருக்கு உடம்பு சரியில்லாதனால என்னுடைய பொண்ணு டாக்டரா இருந்தனால ஷி வாஸ் அலவுட் டு கோ வித் ஹிம். சோ எங்காத்துல அவளும் போய் இன்டர்வியூ ஹாலுக்கு போனாவோ. போன உடனேயே அவ வந்து கம்ப்யூட்டர் எல்லாம் பார்த்துட்டு, நீங்க அஞ்ச சர்டிபிகேட் எல்லாம் இன்சபிஷியன்டா இருக்கு, கவர்மெண்ட்ல என்ன வேர்டிங்ஸ் கேட்கறாலோ அந்த வேர்டிங்ஸ் உங்களோட சர்டிபிகேட்ல இல்ல, சோ இந்த எக்ஸம்ஷன் உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு அப்ரப்டா சொல்லிட்டா. ஷி வாஸ் a very strict officer. சோ இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு நிமிஷம் கை கால்லாம் வெலவெலுத்து போய் இருண்டு போய் பெரியவா 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 பெரியவான்னு பெரியவாளையே ஸ்மரணம் பண்ணி எப்படியான இதுல இருந்து என்னை காப்பாத்தி கொண்டு வாங்கன்னு அவ ஸ்மரணம் பண்ணி, அவ்வளவு ஸ்ட்ராங் டிவோட்டி ஆஃப் பெரியவா. சோ சொன்னதுக்கு அப்புறமா அவ சொன்னா, ஒன்னா நீங்க இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுங்கோ, இல்லைன்னா இன்டர்வியூ கேன்சல் பண்ணிட்டு போயிடுங்கோ அப்படின்னு சொன்னா. சோ என் பொண்ணு பார்த்தா, சரி நம்ம வந்து கேன்சல் பண்ண வேண்டாம், இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணலாம். நேற்றுக்கு அப்பா கொஞ்சம் நார்மலா இருந்தா இன்னைக்கு நார்மலா இருக்கா, என்னதான் ஆறது, பெரியவா என்ன வழி விடுவா நமக்கு அப்படிங்கிற இதோட நாங்க அட்டென்ட் பண்றோம் இன்டர்வியூவை. சோ ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் கேட்கும் போது அவரால் ஓரளவு ஆன்சர் பண்ண முடிஞ்சது. அப்புறம் சில கொஸ்டின்ஸ் வரும்போது அவரால் கொஞ்சம் சிரமப்படுற போது அவ்வளவு ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் அவளே கொஞ்சம் லீலியன்ட் ஆகி கொஞ்சம் குழு கொடுக்க ஆரம்பிச்சா அவருக்கு. அந்த குழுவை வச்சுட்டு he could answer well. he got through. he got இன்டர்வியூல வந்து அவர் பாஸ் ஆகி சிட்டிசன்ஷிப் கிடைச்சது. ஆக்சுவலி இது 1/2 மணி நேரத்துல முடிஞ்சு போறது, 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் ஆச்சு. நான் வெளியில பெரியவாளை தியானம் பண்ணிட்டு உட்காண்டே இருந்தேன், என்ன நடக்க போறதோ இவ்வளவு நாழியா இருந்தேன்னு பயந்துட்டு உட்காந்து இருந்தேன். அவ 2 பேரும் சிரிச்சுட்டு அவ்வளவு சந்தோஷமா வெளியில வந்தா. இன்டர்வியூல வந்து பாஸ் ஆயாச்சுமா, அப்பாக்கு கிடைச்சிருத்தோம்னா எங்களுக்கு பெரியவாளுடைய கருணை கருணை கருணை, அதை விட்டா வேற ஒண்ணுமே தெரியல அந்த டைத்துல. அப்புறம் he got இன்டர்வியூ, அதெல்லாம் கிடைச்சது, வந்தோம். இதுல என்ன ட்விஸ்ட்னா, அவர் நேத்திலேருந்து நீ மத்தியானம் மட்டும் நன்னா இருந்த, திரும்பி கார்ல வரும்போதே he became திருப்பி அவருக்கு அந்த ப்ராப்ளம் எல்லாம் ஆரம்பிச்சுடுத்து. அந்த ஒரு நாளைக்கு பெரியவா அவருக்கு எவ்வளவு பெரிய சக்தியை கொடுத்து இதை எனக்கு நடத்தி வச்சிருக்காருங்கிறது, இது எனக்கு மனப்பூர்வமா எனக்கு கிடைச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இது எனக்கு ஒரு மேஜர் லைஃப்ல, அதனால நாங்க வந்து ரொம்ப இப்ப வந்து அட்வான்டேஜ், எங்களுக்கு மேஜர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மை லைஃப் வித் மகா பெரியவா. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்லணும்னா, ஒரு நாளைக்கு நான் கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். வேலை செஞ்சுட்டு இருக்கிற போது அந்த சிங்க்ல வந்து எதோ அடைச்சு நொடுத்தோம். ஆக்சுவலி அந்த சிங்க்ல அடைச்சிருந்தா நம்ம போடுற இந்த வெஜிடபிள் குப்பை அது எதான அடைச்சிருந்தா அது எரேட்டர்னு மிக்சி மாதிரி சுத்தும், அது சுத்தி அதை ஸ்மாஷ் பண்ணிடும், அது அப்படியே போயிடும். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் யூஎஸ்ல. சோ ஒரு நாளைக்கு நான் பண்ணிட்டு இருந்த போது அது அடைச்சுட்டு இருந்தது. அடைச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு தானே அதுல உள்ள கையை விட்டு பார்த்து நம்ம அதை அடைச்சுட்டு இருக்கான்னு பாக்கணும். சோ அத ஆஃப் பண்ணாதையே நான் கைய உள்ள விட்டுட்டேன். நான் கைய விட்டுட்டு கொஞ்சம் எடுத்து அதை எடுத்தேன், உள்ள ஏதோ ஒண்ணு எடுத்தேன், அது வந்து கடகட கடகட கடகடன்னு மிக்சி மாதிரி அந்த பிளேடு சுத்த ஆரம்பிச்சு கொடுத்தேன் கையில. ஐ கேன் டெஃபினெட்லி ஃபீல் அப்படியே 2 விரலையும் சுத்துன்னு சுத்துறது. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான். அப்படியே வெளியில பெரியவான்னு கத்திண்டு இப்படி நிமிர்ந்து பார்த்தேன், ஒரு பெரியவா போட்டோ மேல தெரிஞ்சுது. கையை எடுக்கிறேன், எனக்கு ஒரு சின்ன காயம் இல்ல, ஒரு சின்ன ஸ்கிராச் இல்ல. ஒரு 1 ஹவருக்கு ஒரு கொஞ்சம் லைட்டா கடுப்பும் வலியுமா இருந்தது. யாருமே ஆத்துல கிடையாது யூஎஸ்ல. அந்த மாதிரி இருந்ததுன்னா அப்ப நான் என்ன பண்ணிருப்பேன், கைய போயிருக்கோம் அன்னைக்கு அந்த மிக்சியில அமிட்டுட்ட மாதிரி. சோ இட் வாஸ் எ வெரி, இதுவும் எனக்கு வந்து லைஃப்ல கிடைச்ச பெரிய அனுபவங்கள். அப்புறம் இது மாதிரி எங்காத்துல அவர் வந்து என்ன உடம்பு சரியில்லாதனால நிறைய பொத்துன்னு விழுந்துருவார். எங்க பார்த்தாலும் ஒரு வார்த்தைக்கு 2-3 இடத்துல விழுந்துருவார். சில இடத்துல சாதாரணமா விழுவார், சில இடத்துல ரொம்ப மேஜரா விழுவார். எனக்கு இத பார்த்து பயந்துண்டு இவரை எப்படி சமாளிப்போம் தெரியாது. நான் உடனே பெரியவாள்கிட்ட தான் போய் கதறுவேன்,
பெரியவா இது கர்ம வேற அவர் அனுபவிக்கிறார். ஆனா இந்த மாதிரி பிராக்சர் எல்லாம் வந்து அதை அனுபவிக்கக்கூடிய நிலையில எங்களை வச்சிடாதீங்கன்னு நான் அழுவேன் போய் பெரியவாட்ட. பெரிய இது வரையும் அவ எத்தனை வசை விழுந்திருக்கார், ஒரு வசை கூட அவருக்கு வந்து லைட்டா ஒரு ஸ்கிராட்ச் எப்பவானு ஏற்படும், அவ்வளவுதான். இது வரையும் ஒண்ணுமே நடந்தது இல்ல லைட்டா ஒரு நாளைக்கு வலிக்கும், கிரீம் தடவும், சரியா போயிடும். என்னுடைய ஆன்சரை ஒவ்வொரு ரிக்வெஸ்டையும் ஒவ்வொரு நான் சொன்னதையும் அவர் ஏத்துட்டு எனக்கு ஒவ்வொன்னும் அவர் பண்ணினது பூர்வ ஜென்ம புண்ணியம்தான். எனக்கு இவ்வளவு நான் வந்தேன்னு கேட்டா பெரியவாள்கிட்ட 13ல இருந்தே பெரியவாளோட எக்ஸ்பீரியன்ஸ்ல யூடியூப்ல பார்த்து 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 ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி அவர்கிட்ட அப்படியே அடிமையாயிருக்கேனா. எனக்கு வந்து கிடைச்ச அனுபவங்கள்ல வந்து எனக்கு புரியும். இது எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டு எத்தனையோ பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கும், அவளுக்கெல்லாம் புரியும். அது கடைசி நிமிஷத்துல அவ்வளோ நம்ம மோசமான நிலையில ஒண்ணு ரிலாக்ஸ் ஆகும்போது அந்த சந்தோஷம், அது நடந்த காரணம், அது யார் பண்ணி வச்சான்னு நினைக்கிற போது அது நமக்கு ரியலி ஒரு புலகாங்கிதம் தான் ஆகும். நம்ம இட் இஸ் கிரேட். அப்புறம் எல்லாருக்கும் இதே மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் நடந்திருக்கும். பெரியவாளுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும். பெரியவாளை எல்லாரும் துதி பண்ணி பெரியவாழ்கிட்டயே எல்லாரும் சரணாகதி அடையணும். எனக்கு இப்போ கிருஷ்ணரோ ராமரோ அது கூட தெரியறது இல்லை. எதை எடுத்தாலும் பெரியவா பெரியவா பெரியவான்னு தான் புலம்புறேன்னா. பெரியவா தான் எல்லாருக்கும் உலகத்துக்கே க்ஷேமத்தை உண்டாக்கணும். அப்படி இல்லாத உலகம் ஒரு இம்மி அளவு கூட நகராது. அது நிச்சயமான வார்த்தை. நமஸ்காரம்.